வணக்கம் நண்பர்களே. பெஞ்சாமி அக்ராமி ட்ரேடிங் தமிழ். டிஸ்க்ளைமர். இந்த வீடியோவில் ஹிஸ்டாரிக்கல் டேட்டா அதை பற்றி உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஏன்னு சொன்னால், நாம் எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடிங் ஃபண்ட் மூலம் முதலீடு செய்து லாபத்தை நாம் எவ்வாறு சம்பாதிப்பது, எவ்வளவு முதலீடு போடுவது, எப்படி நமக்கு மந்த்லி ரிட்டர்ன் நமக்கு லாபமாக கிடைக்கும் என்பதை இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். பொதுவாக நீங்கள் ட்ரேடிங் பண்ணுவங்கள்ட்ட கேட்டால் மாதம் 2-4% வரை உங்களுக்கு லாபம் கிடைக்கும். சிலவங்க 7%, சிலவங்க 8%, சிலவங்க 10%, அதுக்கு மேலே சொல்லுகிறவர்களும் உண்டு. மினிமமாக இவ்வளவோ நாம் சம்பாதிக்கலாம் என்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது. அதுவும் இந்த எக்ஸ்சேஞ்ச் ட்ரேட் ஃபண்ட் பை பண்ணுறோம், ஹோல்டு பண்ணுறோம், சேல் பண்ணுறோம். இதுதான் இதனுடைய 3 ஸ்டெப்ஸு. அதை பற்றி தான் நான் இதில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இதில் எவ்வளவு நாம் முதலீடு செய்தால் நாம் எவ்வளவு சம்பாதிக்க முடியும். இது சாம்பிளாக எக்ஸ்சேஞ்ச் ட்ரேட் ஃபண்டில் 1 லட்ச ரூபா நாம் முதலீடு மூலம் மாதம் எவ்வளோ நம்ம சம்பாதிக்க முடியும். நான் இதில் எக்ஸ்சேஞ்ச் ட்ரேட் ஃபண்டில் ஒரு 140க்கும் மேற்பட்ட பங்குகள் இருக்கின்றன. நான் இதில் கோல்டு பேஸ், கோல்டு ETF, சில்வர் ETF, சில்வர் பேஸ், நிஃப்டி ETF, நிஃப்டி பேஸ் இதை பற்றி தான் சொல்ல போகிறேன். இதில் நான் முதலீடு செய்தால் மாதம் ஒரு 5000 முதல் 7000 கூட சம்பாதிக்கலாம். இது எப்படி டேட்டா சம்பாதிக்க முடியும்? இதுக்கு தான் ஹிஸ்டாரிக்கல் டேட்டா பார்க்க வேண்டும். நமக்கு ஹிஸ்டாரிக்கல் டேட்டா எப்படி பார்ப்பதுனால், நம்முடைய அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிட்டு அங்கே 2 சார்ட் இருக்கும். ஒன்று சார்ட் கியூ, இன்னொன்று ட்ரேடிங் வியூ. நீங்கள் உங்களுடைய அக்கௌண்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா இருக்கும். இந்த சார்ட் கியூ அங்கே நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிட்டு இங்கே நம்ம ஒயிட் லிஸ்ட்டில் வச்சுருப்போம் இந்த ETF ஃபண்டோடைய ஸ்டாக்ஸ். அதாவது சில்வர் ETF, சில்வர் பேஸ், நிஃப்டி ETF, கோல்டு ETF, இப்படி நான் இதை வச்சுருக்கேன். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கொள்ளலாம். இந்த சார்ட்டை அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கீழே இந்த டிராயிங் வரும். கீழே பாருங்கள், 1 டே, 5 டே அண்ட் 1 மந்த்து, 3 மந்த்து, 6 மந்த்து அப்படின்னு கீழே டேட்டாஸ் இருக்குது. இதில் உங்களுக்கு 3 மந்த்ஸ் முதல் 6 மந்த்தை 3 மந்த்ஸோ 6 மந்த்தோ நீங்கள் கிளிக் பண்ணிவிடுங்க. ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன செய்யறதுன்னா அதில் 1 டேன்னு மாறிடும். இதுக்கப்புறம் இந்த டேட்டாவை நீங்கள் எப்படி எடுக்கிறது, அதை எப்படி மேனிப்புலேட் பண்ணுறது, எப்படி உங்களுடைய திங்க் பண்ணி உங்களுடைய டேட்டா ஸ்டாக்கை பை பண்ணுறது, சேல் பண்ணுறது சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா இப்போ நான் இதில் ஒயிட் லிஸ்ட்டில் சில்வர் ETF, சில்வர் பேஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இதில் கிளிக் பண்ணுறேன். சார்ட் கியூவில் உங்களுக்கு இந்த பேஜ் இது வருகிறது. கீழே பார்த்தீங்கன்னா 1 மந்த்து, 3 மந்த்ஸு, 6 மந்த்து அப்படி இருக்குது. இதில் 6 மந்த்தை பண்ணிவிடுங்க. 6 மந்த்தில் டேட்டா வந்துடுச்சு. இதில் எப்படி நம்ம டேட்டாவை பார்க்குறது? இதில் பாருங்கள், என்ன ஒன்று இருக்குது, டேபிள் வியூ. இந்த டேபிள் வியூவில் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது வரும். சில்வர் டிவியோட காப்பி, டவுன்லோட் அப்படின்னு. இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னா உங்களோட ஃபைல் ஒன்று டவுன்லோட் ஆகிருக்கும். இதை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸல் ஷீட்டில் ஓப்பன் ஆகும். பார்த்தீங்கன்னா எக்ஸல் ஷீட்டில் உங்கள் டேட்டா ஓப்பன் ஆகிடுச்சு. இந்த டேட்டாவை தான் நீங்கள் மந்த்லி, இயர்லி இன்னும் செக் பண்ணணும். இதை எப்படி செக் பண்ணுறது, எப்படி பார்க்குறதுங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். பாருங்கள், இந்த டேட்டா நீங்கள் 1லேருந்து நம்ம 6 மாதம் எடுத்துக்கனால 6 மாதத்துக்காக டேட்டா நம்ம இருக்குது. இதை நீங்கள் இன்னொரு எக்ஸல் ஷீட்டில் போட்டு வச்சுக்கலாம். பாருங்கள், டோட்டல் பட்ஜெட் 1 lakhs மந்த்லி. நான் ETF ஸ்டாக் அண்ட் கோல்டு பேஸ் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேன். இது நார்மலாக இதில் நீங்கள் என்ன செய்யுங்கன்னா C2 ஒன்று போட்டுக்கிடுங்க. இந்த சில்வர் ETF ஸ்டாக்கவே மொத்தமாக காப்பி பண்ணுங்கள். காப்பி பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணிவிடுங்க. நீங்கள் இதில் செக் பண்ணிவிட்டு ஒவ்வொரு மாதமாக ட்ரை பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா இது இப்போ மார்ச், நான் பிப்ரவரியில் முன்னாடி போகிறேன். இதிலவே இன்சர்ட் காலம் கொடுத்துக்கிறேன். இதே மாதிரி இந்த மாத தொடக்கத்தில் பிப்ரவரி 1 இதில் ஒரு பார்த்துக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இதில் பாருங்கள், ஃபார்முலா மினிமம் MIN ஒரு கொடுத்தாச்சு. இது அப்படியே செலக்ட் பண்ணிக்கிறேன்.
இதில் வந்தாச்சு. கீழே வந்து மேக்சிமம், இப்போ பார்த்தீங்கன்னா மேலே மினிமம் அண்ட் மேக்ஸிமம், இது வந்து ஓப்பன் அண்ட் ஏ. இதை வந்து அப்படியே நான் இதில் இந்த 4க்கும் வச்சுக்கிறேன். இதே மாதிரி இந்த இதுலேயும் வச்சுக்கலாம். மினிமம், நாலையும் செலக்ட் பண்ணிக்கிறேன். மினிமம், இதில் மேக்ஸிமம், இதில் இங்கே ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசம். மேக்ஸிமம் மைனஸ் மினிமம் போட்டாச்சு. நீங்கள் அதை அப்படியே கீழே பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் வேறு ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன். இந்த சில்வர் ETF எடுத்து டேட்டாவை இதில் காப்பி பேஸ்ட் பண்ணிவிட்டு இதில் மினிமம், மேக்ஸிமம் அண்ட் இந்த ஒரே ஃபார்முலா தான் கொடுத்துருக்கேன். பாருங்கள், 93 ரூபீஸ்லேருந்து 98 ரூபீஸ் வரை ஒரு மாதத்துக்காக ட்ராவலிங் 93லேருந்து 98, அதாவது 5 ரூபா டிஃப்ரென்ஸ் ஆகிருக்கு. இது மந்த்லி பார்க்கும்போது. இங்கே பாருங்கள், இதில் பார்த்தீங்கன்னா டெய்லி அப் டவுனில் ஒரு நாளைக்கு 1 ரூபா ஏறி இருக்குது, ஒரு நாள் 1 ரூபா 57 பைசா, 66 பைசா, 1, ஒரு நாள் 2, 2.23, 1.6, இப்படி ஒவ்வொரு நாளும் ஏறி இருக்குது. ஆனால் இந்த ஏற்றம் 94லேருந்து 98 வயசா வரதுக்கு முன்னாடி பாருங்கள், ஒவ்வொரு நாளும் மேலேயும் கீழேயும் அப் டவுன் போயிருக்கும். 94, 96, 95 போயிருக்கு, கீழே போயிருக்கு, 96 இருக்கு, திரும்ப 94 போயிருக்கு. இப்படி ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு வாரமும், ஒவ்வொரு நாளும் முன்னாடியும் பின்னாடியும் இருக்கும். இதன் மூலம் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்க போறீங்கன்னா, சில்வர் ETF 90 ரூபா போட்டிருக்கேன், 95 ரூபா லாபம் ஒரு இதில் வரணும். ஏன்னா நான் 90ல் வாங்கி 95ல் விற்றா எனக்கு 1500 ரூபா லாபம். அப்படிதான் ஒவ்வொன்றுக்கும் நான் இதெல்லாம் போட்டிருக்கேன். இதே தான் நீங்கள் இந்த சீட்டில் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு 93 வாங்கியிருக்கீங்க, நீங்கள் 94 இல்லை 95க்கு நீங்கள் விற்கிறீங்க. அப்போ உங்களுக்கு அது லாபம். சப்போஸ் 93 வரை கொஞ்சம் கம்மியாயிட்டு, ஒரு 5 ரூபா கம்மியாயிடுச்சு, இல்லை 10 ரூபா கம்மியாயிடுச்சு, நீங்கள் திரும்பவும் பை பண்ணீங்க, உங்களுக்கு இது ஆவரேஜ் ஆயிரும். இப்போ சில்வர் 90 ரூபா வாங்கியிருக்கேன், ஆனால் மார்க்கெட் 2 நாளாக 5 ரூபா கம்மி ஆயிடுச்சு, இல்லை ஒரு 10 ரூபா கம்மி ஆயிடுச்சு, 80 ரூபா ஆயிடுச்சுன்னு நினச்சிங்க. அப்போ என்ன செய்யணும், உங்களுக்கு லாஸ். ஆனால் நீங்கள் அதை விற்கக்கூடாது. அப்போ நீங்கள் உங்களோட பைசா இருந்துச்சுன்னா திரும்ப நீங்கள் அதை பை பண்ணிக்கணும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஆவரேஜ் ஆகி உங்களோட லாபம் அடுத்த 2 நாளில் திரும்ப மேலே போகும். அப்போ நீங்கள் விற்றுடணும். இதுதான் இதோடைய ஸ்ட்ராட்டஜி. பை பண்ணுங்க, ஹோல்டு பண்ணுங்க, மேலே போகும்போது அதை விற்றுருங்க, கீழே போனால் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் பை பண்ணிக்கிடுங்க. உங்களுக்கு கண்டிப்பாக மாதம் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் உங்களுக்கு லாபம் கிடைக்கும். இதை ஒரு லாங் இன்வெஸ்ட்மெண்ட்டாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். இந்த கிறிஸ்டல் எடுத்து ஒவ்வொரு ஸ்டாக்கும் நீங்கள் வைத்துக்கொண்டு நீங்கள் ETF அண்ட் ஸ்டாக் ட்ரேடில் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக மாதம் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டில் நீங்கள் 10 லட்ச ரூபா போட்டிங்கன்னா ஒரு 40,000 to 50,000 ரூபா உங்களால் மாதம் சம்பாதிக்க முடியும். இது ஒரு ஸ்மால் பிஸ்னஸாக நினச்சி நீங்கள் செயல்பட்டீங்கன்னா உங்களுக்கு லாபம். ஆனால் அதில் கவனமாக நீங்கள் ட்ரேடிங் பண்ண வேணும். கொஞ்சம் கற்றுக்கொள்ளுங்கள். மார்க்கெட்டில் பை பண்ணுறது, லிமிட் ஆர்டரில் பை பண்ணுறது, GTT ஆர்டரில் பை பண்ணுறது மாதிரி எப்படி சேல்ஸ் பண்ணுறது இப்படி தெரிந்து கொண்டு நீங்கள் இதில் முதலீடு செய்தால் கண்டிப்பாக நீங்கள் வெற்றி பெறலாம். டிசிப்ளின் ட்ரேடிங், அதாவது ட்ரேட் பண்ணுறதை பற்றி கொஞ்சம் தெரிந்து கொண்டு கற்றுக்கொண்டு நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி நிச்சயம். லோன் வாங்கி ட்ரேட் பண்ணாதீங்க. அக்கௌண்ட் ஹேண்டிலிங் சொல்லி யார்ட்டி கொடுத்து நீங்கள் ஏமாறாதீர்கள். மந்தில் எவ்வளோ ரிட்டர்ன் வாங்குறீங்களோ அது எவ்வளோ ரிஸ்க் இருக்குது. உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் பொறுத்து தான் உங்களுடைய லாப நஷ்டங்கள் வரும். நன்றி.